உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்த போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்ப நம்ம வணங்கி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம தியான நிலைக்கு போறோம். ஒரு கால் மேல ஒரு கால், உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேரா நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா முடிக்கணும். இப்போ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற எண்ணத்துல நம்ம உணர்வை இணைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம உணர்வு, நம்ம எண்ணம் அப்ப இணைக்கிறது சுலபம். அது போக போக உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஒரு 10 டைம்ஸ் நம்ம எண்ணத்தை சுற்றிலும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறதுன்ற எண்ணத்துல உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்க உடல் லேசா, ஃப்ரீயா, ரிலாக்ஸா, எந்த ஓசைகளும் நம் காதுகளில் விழாது. அப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டோம். நம்மளோட மூளை செல்கள் விழிப்படைந்து விட்டன. ரெக்கார்டிங் பொசிஷன் வந்துச்சு இந்த தியான நிலையில. இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ் நம்மளோட புனித பிரிவான மனிதனத்துல நம்மளோட சகோதர சகோதரிகள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் கொரோனா நம்மளை அட்டாக் பண்ண போது அந்த பயம், அந்த உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ அந்த எண்ணம் என்னது, அந்த பயத்துல அதிகமாகுது, எண்ணம் பலவீனமாயிடுது பயத்துல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது சாதாரணமா யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மூச்சு இழுத்து விட முடியல. அப்போ மூச்சு இழுத்து விடணும்னா என்ன சொல்ற, ஸ்பாட்டுக்கு டக்குன்னு எங்கேருந்து மருத்துவமனைக்கு போப்பாங்க. மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது போறதுக்குள்ள அந்த போற வழியிலேயே அவங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை செய்ய 50% உங்களுக்கு இது மூலமா காப்பாற்றப்படுவீர்கள். இன்னொரு 50% மருத்துவமனைக்கு போனோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல காப்பாற்றப்படுவீங்க. அதாவது அந்த 50% எப்படின்னா, நம்ம எண்ணம், அதாவது நம்ம மூச்சு தான் இழுக்க முடியாது, ஆனா நம்மளால நடக்கக்கூடிய சக்தி இருக்கும், நம்மளால நடக்கக்கூடிய சக்தி இருக்கும், கண்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும், ஒளியை கேட்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப நம்ம கிட்ட அந்த சக்தி எல்லாம் பயன்படுத்தாம வேற எதுக்கும் பயன்படுத்தாம நேரா லங்ஸ் எடுத்து போயிடுங்க. அந்த நேரத்துல அந்த லங்ஸ், நம்மளோட லங்ஸ், நம்ம உணர்வு கொடுத்தா ஈஸியா கிடைக்கும். நம்ம லங்ஸ் கண்களை மூடி நம்ம லங்ஸ்ல இருக்கிற நரம்புகள் அப்படின்னு உணர்வு கொடுங்க. நரம்புகளை விட்டு இழுத்து விடுங்க. லங்ஸ்ல இருக்கிற நரம்புகளை இழுத்து விடுங்க. அப்புறம் லங்ஸ்ல இருக்கிற ரத்த நாளங்கள் அப்படின்னு உணர்வு கொடுத்து அந்த நரம்பு ரத்த நாளங்களை இழுத்து விடுங்க. அடுத்தது அந்த தசைகளை நல்லா இழுத்து விடுங்க. இதை ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. 5 டைம்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா ஹார்ட்டை நல்லா இழுத்து விடுங்க 5 டைம்ஸ். இந்த இழுத்து விடுற சக்தி உங்களுக்கு இருக்குமா? 100% இருக்கும். ஏன்னா மூச்சு தான் இழுக்க முடியாது. ஏன் மூச்சு இழுக்க முடியல அப்படின்னா, நீங்க மூச்சு இழுக்கல. அதனால வச்சுக்க, நம்ம லங்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம லங்ஸ் பலத்தினால்தான் மூச்சு அது அப்சர்வ் பண்ணுது. அப்ப லங்ஸோட பலம் என்பது எங்க இருக்கிறது? லங்ஸில் உள்ள ரத்த நாளங்கள், நரம்புகள், அதோட தசைகள்ல தான் பலம். அந்த பலத்தை நம்ம மேனுவலா கொடுக்கிறோம். சோ மேனுவலா கொடுத்து நம்ம இழுத்து விடும்போது என்னாவது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரீத்திங் கிடைச்சிடும். ஏன்னா பலமாயினே இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிற தடைகள் விலகுது. ஏன்னா அதிகமான சளி ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இழுத்து விடும்போது நரம்புகளை, ரத்த நாளங்களை, தசைகளை நம்ம உணர்வு கொடுத்து, நம்ம சக்தி கொடுத்து உள்ளுக்குள்ள இழுத்து விடும்போது அங்க ஃப்ரீ ஆயிடுது. அப்ப அவங்களோட சக்தி பயன்படுத்தி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. மூச்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹார்ட் மூலம் நம்ம உடல் முழுவதும் பரவ வச்சு நம்ம உடலை காப்பாற்றி விடுவார்கள். 50% அதுக்குள்ள நம்ம மருத்துவமனைக்கு போயிடலாம். சோ மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 100% இது பண்ணா லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு. எந்த வயசு அப்படிலாம் கிடையாது. இதை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆக்சுவலா ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த சிலிண்டர் எப்படி போகுதுன்னா, அந்த சிலிண்டர் ஆக்சிஜன் எப்படி போகுதுன்னா, ஆக்சிஜன் தள்ளப்பட்டு புஷ் பண்ணி நம்ம உடலுக்குள்ள போகுது, அப்சர்வ் பண்ணல. ஸோ அந்த புஷ் பண்ணி போறதால தான் உள்ளுக்குள்ள மேனுவலா நம்மளோட லங்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே தான் நாம செய்யறோம். நம்ம உணர்வு கொடுத்து நம்ம லங்ஸ் இழுத்து விடுறோம். நம்ம லங்ஸ்ல இருக்கிற நரம்புகள், ரத்த நாளங்கள் இழுத்து விடும்போது அதை அப்சர்வ் பண்றதுக்கு சக்தி கிடைச்சிருது. அப்ப நம்ம பொறுமையா இழுத்து விட ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். நம் சகோதர சகோதரிகள் 100% இறப்பு என்பதே இருக்காது. அந்த ஸ்டேஜ்ல கூட அது உங்களால் மட்டும்தான் முடியும். இது தயவு செய்து இதை ஃபர்ஸ்ட் எய்டா பண்ணுங்க. இப்போ அடுத்ததா, இது வரைக்கும் கொரோனால பாதிக்கப்பட்டு வீடு திரும்பி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் இது இப்போ பாதிக்கப்படாத பயந்து இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் இந்த ஆசனம் இப்ப பண்ண போற சுவாச முத்ரா. இந்த சுவாச முத்ரால லங்ஸை பலப்படுத்தி, நம்மளோட லங்ஸை பலப்படுத்தி
நம்ம உயிரை நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஆசனத்தை கொஞ்சம் பாருங்க. இதுல நம்ம உணர்வு, நம்மளோட சக்தி, நம்மளோட எண்ணம் மூன்றுத்தையும் நம்ம பயன்படுத்தும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நாம இயக்க முடியாதாங்க, நம்ம கை விரல்களை அசைக்கல, அதே உணர்வுகளை உள்ளுக்குள்ள போகும். ஸோ இந்த சுவாச முத்ரா கம்பல்சரியா நீங்க பண்ணுங்க. அடுத்ததா எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்ம லங்ஸை தாக்காது. முதல்ல லங்ஸை தாக்கி தான் ஹார்ட்டை தாக்கும். ஸோ நம்ம லங்ஸ் பலப்படுத்தி விட்டால் ஹார்ட் பலமாகிவிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இப்ப இறந்தவங்க எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க. ஏன்னா பய உணர்வு அதிகமாயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், மூச்சு இழுத்து விட முடியாத ஸ்டேஜ் வந்தா நீங்க லங்ஸுக்கு உணர்வு கொடுத்து நரம்புகளை, ரத்த நாளங்களை நீங்களே இழுத்து விடுங்க. உங்களால மட்டும்தான் அது சாத்தியமாகும். இதை நீங்க பயன்படுத்தி உங்க உயிர், இந்த விலை மதிக்க முடியாத எங்களோட சகோதர சகோதரிகளின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். இது நிச்சயமா செய்யுங்க, உண்மையா நடக்கும். அடுத்து நம்ம இந்த சுவாச முத்ராக்கு போறாங்க. இந்த சுவாச முத்ரால 3 ஸ்டெப்ஸ். அந்த 3 ஸ்டெப்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் நாங்க உணர்வுகள் கொடுத்து ஆசனங்கள், அந்த பிரீத்திங் பண்றதை நீங்க நல்லா கவனிங்க, ஈஸியா புரியும். இத 100% பலன் கிடைத்து அடுத்ததா நம்மளோட மனித பிறவியான புனித பிறவியில் பிறந்த நம்மளோட சகோதர சகோதரிகள் லாங் லைஃபா இருப்பாங்க. இது உண்மையா நடக்குங்க. இதுக்கு நிறைய பணம் நீங்க செலவு பண்ணணும் தேவையில்லை. உங்க நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க, இதால உங்களுக்கு பலன் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம சுவாச முத்ராக்கு போலாங்களா? சுவாச முத்ரா இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கின்றன. இதில் நம்ம முதல்ல தியான நிலையில் அமர வேண்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது, லெஃப்ட் கைகளை சின் முத்திரையில் வைத்து கொள்ள வேண்டும். 2 கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ரைட் கை கட்டை விரலால் ரைட் நாசியை மூடி லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் நரம்புகளில் உணர்வு கொடுத்து அந்த நரம்புகளில் மூச்சை நிறுத்தி நரம்புகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் நுரையீரலின் நரம்புகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை லெஃப்ட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். பிறகு ரைட் கையின் கட்டை விரலை ரைட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு ரைட் கையின் மற்ற 4 விரல்களில் ஏதாவது ஒன்றால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் லங்ஸ் நரம்புகளில் உணர்வு கொடுத்து அந்த நரம்புகளில் மூச்சை நிறுத்தி விரிவடைவதை உணர்ந்து பிறகு ரைட் நுரையீரலின் நரம்புகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை ரைட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அடுத்து அதே முதல் ஸ்டெப்பில் அதே நிலையில் இருந்துக்கின்னு ரைட் கை கட்டை விரலால் ரைட் நாசியை மூடி லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் இரத்த நாளங்களில் உணர்வு கொடுத்து அந்த இரத்த நாளங்களில் மூச்சை நிறுத்தி இரத்த நாளங்கள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் நுரையீரலின் இரத்த நாளங்களை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை லெஃப்ட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். பிறகு ரைட் கையின் கட்டை விரலை ரைட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு ரைட் கையின் மற்ற 4 விரல்களில் ஏதாவது ஒன்றால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் லங்ஸிலுள்ள இரத்த நாளங்களில் உணர்வு கொடுத்து அந்த இரத்த நாளங்களில் மூச்சை நிறுத்தி இரத்த நாளங்கள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு ரைட் நுரையீரலின்
இரத்த நாளங்களை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை ரைட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். மறுபடியும் அதே ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதில் அதே நிலையில் அமர்ந்து ரைட் கை கட்டை விரலால் ரைட் நாசியை மூடி லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் தசைகளில் உணர்வு கொடுத்து அந்த தசைகளில் மூச்சை நிறுத்தி தசைகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் நுரையீரலின் தசைகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை லெஃப்ட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். பிறகு ரைட் கையின் கட்டை விரலை ரைட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு ரைட் கையின் மற்ற 4 விரல்களால் ஏதாவது ஒன்றை லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் லங்ஸில் உள்ள தசைகளில் உணர்வு கொடுத்து தசைகளில் மூச்சை நிறுத்தி அந்த தசைகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு ரைட் நுரையீரலின் தசைகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே மூச்சை ரைட் நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். இப்போ சுவாச முத்ரா செகண்ட் ஸ்டெப். இதில் தியான நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். 2 கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ரைட் கைகளில் சின்முத்திரை வைத்து கொள்ள வேண்டும். இதில் ரைட் கையில் சின்முத்திரை வச்சுக்கணும். லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் நுரையீரலின் நரம்புகளில் உணர்வு கொடுத்து ரைட் நுரையீரலின் நரம்புகளில் மூச்சை நிறுத்தி நரம்புகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் கை கட்டை விரலை லெஃப்ட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு லெஃப்ட் கையின் மற்ற 4 விரல்களில் ஏதாவது ஒன்றால் ரைட் நாசியை மூடி ரைட் நுரையீரலின் நரம்புகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். பிறகு லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் நரம்புகளில் உணர்வு கொடுத்து லெஃப்ட் நுரையீரலின் நரம்புகளில் மூச்சை நிறுத்தி நரம்புகள் விரிவடைவதை உணர்ந்து லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசியை மூடியிருந்த விரலை எடுத்துவிட்டு லெஃப்ட் நுரையீரலின் நரம்புகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே ரைட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அதே செகண்ட் ஸ்டெப்பில் அதே நிலையில் அமர்ந்து லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் நுரையீரலின் இரத்த நாளங்களில் உணர்வு கொடுத்து ரைட் நுரையீரலின் இரத்த நாளங்களில் மூச்சை நிறுத்தி இரத்த நாளங்கள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் கை கட்டை விரலை லெஃப்ட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு லெஃப்ட் கையின் மற்ற 4 விரல்களில் ஏதாவது ஒன்றால் ரைட் நாசியை மூடி ரைட் நுரையீரலின் இரத்த நாளங்களை உள்நோக்கி இழுத்து கொண்டே லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். பிறகு லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் இரத்த நாளங்களில் உணர்வு கொடுத்து லெஃப்ட் நுரையீரலின் இரத்த நாளங்களில் மூச்சை நிறுத்தி இரத்த நாளங்கள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசியை மூடியிருந்த விரலை எடுத்துவிட்டு லெஃப்ட் நுரையீரலின் இரத்த நாளங்களை உள்நோக்கி இழுத்து கொண்டே
ரைட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். இப்போ அதே செகண்ட் ஸ்டெப்பில் அதே நிலையில் உட்காந்து லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து ரைட் நுரையீரலின் தசைகளில் உணர்வு கொடுத்து ரைட் நுரையீரலின் தசைகளில் மூச்சை நிறுத்தி தசைகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் கை கட்டை விரலை லெஃப்ட் நாசியிலிருந்து எடுத்துவிட்டு லெஃப்ட் கையின் மற்ற 4 விரல்களில் ஏதாவது ஒன்றால் ரைட் நாசியை மூடி ரைட் நுரையீரலின் தசைகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். பிறகு லெஃப்ட் நாசி வழியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து லெஃப்ட் நுரையீரலின் தசைகளில் உணர்வு கொடுத்து லெஃப்ட் நுரையீரலின் தசைகளில் மூச்சை நிறுத்தி தசைகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு லெஃப்ட் கை கட்டை விரலால் லெஃப்ட் நாசியை மூடி ரைட் நாசியை மூடியிருந்த விரலை எடுத்துவிட்டு லெஃப்ட் நுரையீரலின் தசைகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே ரைட் நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். சுவாச முத்ரா தேர்ட் ஸ்டெப். இதில் நம்ம தியான நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். 2 கைகளில் சின் முத்திரை வைத்து கொள்ள வேண்டும். 2 கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். 2 நாசிகளில் மூச்சை ஆழ்ந்து இழுத்து 2 நுரையீரலின் நரம்புகளில் உணர்வு கொடுத்து நுரையீரலின் நரம்புகளில் மூச்சை நிறுத்தி நரம்புகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு 2 நுரையீரலின் நரம்புகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே 2 நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அதே தேர்ட் ஸ்டெப் தாங்க. அதே நிலையில் நம்ம இப்போ உட்காரணும். 2 நாசிகளில் மூச்சை ஆழ்ந்து இழுத்து 2 நுரையீரலின் இரத்த நாளங்களில் உணர்வு கொடுத்து நுரையீரலின் இரத்த நாளங்களில் மூச்சை நிறுத்தி இரத்த நாளங்கள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு 2 நுரையீரலின் இரத்த நாளங்களை உள்நோக்கி இழுத்து கொண்டே 2 நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அதே தேர்ட் ஸ்டெப் தான். அதே நிலையில் தான் நம்ம இருக்கணும். இதில் 2 நாசிகளில் மூச்சை ஆழ்ந்து இழுத்து 2 நுரையீரலின் தசைகளில் உணர்வு கொடுத்து நுரையீரலின் தசைகளில் மூச்சை நிறுத்தி தசைகள் விரிவடைவதை உணர்ந்து பிறகு 2 நுரையீரலின் தசைகளை உள்நோக்கி இழுத்து கொண்டே 2 நாசி வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அடுத்து இதே தேர்ட் ஸ்டெப் தான். அதே தியான நிலையில் தான் உட்காரணும். இதில் மூச்சை 2 நாசிகளில் ஆழ்ந்து இழுத்து இதயத்தில் உணர்வு கொடுத்து இதயத்தில் மூச்சை நிறுத்தி இதயம் விரிவடைவதை உணர்ந்து இதயத்தை இழுத்து கொண்டே 2 நாசிகளின் மூலம் மூச்சை வெளியேற்ற வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சுவாச முத்ரா அதுல 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சுவாச முத்ரால நம்மளோட லங்ஸ் பலமாகும். அது எப்படி பலமாகும் ஊர்ஜிதமா சொல்றேன் அப்படின்னா, நம்ம லங்ஸோட ரத்த நாளங்கள், லங்ஸோட நரம்புகள், லங்ஸோட தசை, அதுல நம்ம உணர்வை எடுத்து போய் நிறுத்தி நம்ம சக்தியை அதன் மூலம் பயன்படுத்தி அந்த லங்ஸோட நரம்புகள், ரத்த நாளங்கள், தசையோட சக்தியை பயன்படுத்தி நம்ம இழுத்து விட்டுருக்கோம். அப்போ 100% அந்த இடத்துல தடைகள் இருக்காது. அந்த தடைகள் என்னன்னா, இதுக்காக தான் நம்ம சொல்றோம் அரைச்சு சுவைச்சு சாப்பிடுங்க. அப்ப தடைகள் எடுத்துட்டோம்னா இதை அப்சர்வ் பண்ற சக்தி வந்துடும். திருப்பியும் நம்ம மேனுவலா இதை
ரிலீஸ் பண்ணிடும். அப்போ அப்சர்வ் பண்ற சக்தி வந்து 7 தாதுக்கள் பலமா இருக்கும். அதனாலதான் சாப்பிடணுன்ற அந்த 7 தாதுக்கள் எடுத்து பலமாயிட்டு நம்ம நரம்புகள், அதாவது லங்ஸ்ல இருக்கிற நரம்புகள், ரத்த குழாய்கள், தசைகள் தான் அப்சர்வ் பண்ணுது மூச்சை. நாம மூச்சு இழுக்கல, இது சொல்லியிருக்கோம். நாம மூச்சு இழுக்கல, இவங்க தான் அப்சர்வ் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு பலம் தேவை. இவங்களையே நம்ம இவங்களோட உணர்வு கொடுத்து நம்ம இயக்கி மேனுவலா இயக்கி இருக்கோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு தேவை உணர்வு. அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைபயிற்சி, இது போதுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லங்ஸை நம்ம பலப்படுத்திட்டா நம்ம உடல்ல உயிரை நிரந்தரமா நிக்க வைக்கிறதுக்கு உடல் உறுப்புகள் பலமாயிடும். அதனால இந்த ஆசனத்தை கம்பல்சரியா பண்ணுங்க. இதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. நம்மளோட சகோதர சகோதரிகளின் உயிர் விலை மதிக்க முடியாதது. அடுத்த பிறவி என்பது நமக்கு இருக்குன்னு தெரியாது. போன பிறவி இருந்துதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இது இருக்கிறது நம்மள அனுபவிக்கிறோம்ல, அப்ப உண்மையா இருக்குல்ல. இந்த பிறவியில் பிறந்த நம் தாய், தந்தை, மகன், மகள், மனைவி, சகோதரர், சகோதரிகள், நண்பர்கள் அனைவரும் உண்மை. இப்ப நம்ம நேரா பார்த்துட்டு இவங்க எல்லாருமே நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அப்ப அந்த வாழறதுக்கு நம்ம உடல் உறுப்புகள் வலிமை தேவை. அந்த வலிமைக்கு நம் பராமரிப்பு தேவை. நாம் நேரத்தை ஒதுக்கி அந்த பராமரிப்பினால்தான் நாம் நீண்டாடு நோயற்ற தன்மையோடு, இளமையோடு, மகிழ்ச்சியோடு, குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ முடியும். அதனால எந்த ஒரு நோய்கள் இப்ப ஃபியூச்சர்ல எந்த ஒரு கிருமிகளாலும் நம் உடல் பாதிக்கப்படாமல் இருக்க நம்மால் மட்டும்தான் முடியும். நம் உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்த. முதுமை என்பது முற்றும் உணர்ந்த பருவம், முடியாத பருவம் அல்ல. நம் பராமரிப்பினால்தான் நம் உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதும் அதிகமாவதும் காரணம். அதனால இளமை என்பது நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை பொறுத்து. உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறையும் பொழுது இளமை குறைகிறது. அப்போ முதுமை என்பது முற்றும் உணர்ந்த பன்மை, இது முடியாத பருவமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த இளமையை நிரந்தரப்படுத்த, முதுமையில் நாம் முற்றும் உணர்ந்த தன்மையை நாம் அனுபவிக்க, நம் குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இளமையோடு மகிழ்ச்சியோடு இந்த ஆயுளை நீண்ட ஆயுளோடு அனுபவிக்க அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைபயிற்சி, இந்த 5 நம்ம மேற்கொண்டு பஞ்சபூதங்களோடு பஞ்சபூதங்களாக இயற்கையோடு இயற்கையாக நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். குடும்பத்தில் நாம் ஒற்றுமையோடு. இதோட நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாங்க. வணக்கம்.